வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக ஒரு குட்டி விஷயம் தான் பதிவு பண்ணுறதுக்காக இந்த குட்டி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். எப்பவுமே நம்மக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்வி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தி வீடியோவில் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். பட் நிறைய பேர் வந்து லென்த்தி வீடியோ பார்க்க டைம் இல்லைக்கா, எனக்காக நீங்கள் வீடியோ போட்டுருக்கீங்க, பட் அதை நான் பொறுமையாக தான் பார்க்குறேன் அப்படின்லாம் சில பேர் கன்வே பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், கேட்குற கேள்விகளை அவங்க பர்சனலான ஒரு கமெண்ட்டை எடுத்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட போகிறோம். ஸோ ஒரு சிஸ்டர் எனக்கு ரொம்ப நாளாக மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் நான் பார்க்கல, ஏன்னா நான் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணாதனால எனக்கு தெரியல. பட் இப்போ தான் நான் பார்த்தேன். அதுக்கான ஒரு பதிவு தான். அக்கா, எனக்கு அக்கா ஒருத்தி இருக்கா, நான் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் எனக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசுகிறா, எல்லார்கிட்டையும் தப்பாக சொல்லி வச்சுருக்காங்க. அக்கா என் பேரை கெடுக்கிறா, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுவேன். அக்கா எனக்காக ஒரு வீடியோ போட்டு ரொம்ப நாளாக கேட்குறேன், ப்ளீஸ் 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 நீங்கள் என்னோட மோட்டிவேஷன் அக்கா அப்படின்னு போட்டுருக்கீங்க. ஆக்சுவலி இது ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச்சான்னு எனக்கு சொல்ல தெரியாது. பட் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் நானுமே இருக்கிறேன். ஸோ ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நம்மளை பற்றி நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். நம்மளை பற்றி பின்னால் வந்து பொருளி பேசுகிற விஷயமா இருக்கட்டும், நம்மளை தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், நம்மளை தப்பாக கன்வே பண்ணுறதா இருக்கட்டும், வாட்டவர் நிறைய பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில் என்ன தெரியுமா? மௌனம். நீங்கள் யார் என்ன பேசினாலும் மழையை பார்த்து நாய் குலைக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாய் நன்றி உள்ளது, அதை மனுஷனோட ஒப்பிடக்கூடாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், மழையை பார்த்து நாய் குலைக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கல் எடுத்து எரிஞ்சிங்கன்னா அதை திருப்பி நம்மளை பார்த்து தான் குலைக்கும். நீங்கள் குலைச்சிக்கிட்டே இருன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அது குலைக்காது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுவே ஆஃப் ஆகிடும். நீங்கள் எதுவுமே அவங்கள பண்ணலை, ஒன்றுமே செய்யலை, ஆனால் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சாலும் சரி, அவங்க மற்றவங்ககிட்ட சொன்னாலும் சரி, அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, பிரச்சனையே இல்லை. ஏன்னா மேலே இருக்கிற கடவுளுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்கலைங்கிறது. அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் வந்து ஒரு கஷ்டமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் மேபி தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்ததுன்னா போய் மனசார சாமி கும்பிடுங்க, 2 சொட்டு தண்ணீர் விடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பெரிய ஒரு உங்களுக்கான ஒரு பாவம் பண்ணியிருந்தாலும் ஒரு மன்னிப்பு. ஓகேங்களா? நீங்கள் பண்ணலை அப்படின்னும் போது இதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். என்னோட பதில் அதுதான். உங்களுக்கு இது ஃபுல்ஃபில் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல. பட் என்ன கேட்டிங்கன்னா, என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் இதுதான் ஆக்சுவலாக சொல்லுவேன். உங்களை பற்றி அவங்க பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. உங்களை பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்க, காண்டாகிறாங்க, வயிற்றுச்சல் படுறாங்க. அது நீங்கள் சந்தோஷம் படணும். பேசிகிட்டே இருக்கட்டும், இதுலேயும் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ கேட்டுகிட்டே போங்க. நீங்களும் எதையுமே கண்டுக்காதீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. நல்ல விஷயத்த மனசுக்குள்ளே நினைங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.